பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்க. செய்தியின் தலைப்பு: இடியுங்கள் கட்டுங்கள். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். தேவ ஞானமும் பெலனும் பெற்றவர்களே, எப்படி இருந்தோம் இப்படி எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லுகிறோம். மேற்கண்ட வசனத்தை வாசித்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு புரியும்படியாக பிரித்து பகுத்து கொடுக்க தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராகும். இதை புரிந்து அப்படியே செய்து வெற்றி பெற்றவர்களாக எழும்ப இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வாராகும். இயேசுவின் நாமத்தில் தேவ ஆவியானவர் துணை கொண்டு தினமும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டு வேதம் வாசித்தது தியானம் செய்தல், கட்டளைக்கு கீழ்ப்படிதல், விசுவாசத்திலே உறுதியாயிருத்தல், இந்த உறுதியை பேச்சிலே செயலிலே காட்டி நிதானமாக நீங்கள் நடந்து வருகையில் கர்த்தர் தமது சித்தம் திட்டம் உங்களை குறித்தது முழுமையாக உங்களுக்கு காட்டாவிட்டாலும் தெளிவாக உங்களுடையதை காட்டுவார். இது கடந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகவும் வைத்துக்கொள்ளலாம். உங்களுடனே பேசுவார். வார்த்தையின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, தரிசனம் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார். எப்படியும் நீங்கள் புரியும் வண்ணம் பேசுவார். இது கர்த்தரின் சத்தம்தான் என்று உறுதியும் படித்து காட்டுவார். இதுக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த சித்தம் என்னவாக நீங்கள் உருவாக வேண்டும், மாற வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தேவ ராஜ்யத்திற்கு என்ன பிரயோஜனம், உலகத்திற்கு உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஒரு பொருட்டே அல்லங்க. எல்லாம் அவருக்கு லேசான காரியம். செங்கடலை பிளப்பது லேசான காரியம், தண்ணீரை கட்டி வைப்பது அவருக்கு லேசான காரியம், கண்மலை பிளந்து ஆறாக ஓட வைப்பது அவருக்கு லேசான காரியம். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஒன்றுமே இல்லை. உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபடுகிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மற்றவர்களை தூக்கிவிட வேண்டும். இயேசுநாதர் யாரை கொண்டு செய்வார்? தென்னை மரம், பனை மரம், வாழை மரத்தை வச்சா செய்வார்? நம்மளை வச்சுதான் செய்வார். தேவதூதர்களை வைத்தும் செய்ய மாட்டார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஏன் மறைத்து வைக்க வேண்டும்? அப்படி அவர் மறைப்பதில்லை. ஆனால் நீங்கள் ஏனோ தானோ என்றிருந்து வெந்ததை தின்னு விதி வந்தால் போகலாம் என்ற உலக சொல்லுக்கு இசைந்தாற்போல் இருந்தால் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டார். ஏனென்றால் அது அவ்வளவு வேல்யூவானது. 2வது, இப்படிப்பட்ட அற்புதமான சித்தம் திட்டம் புரிந்து கொண்டீர்கள். ஓஹோ இவ்வளவு தானா என்று இல்லாமல் அதற்கு மதிப்பு கொடுத்து அவைகள் உங்கள் வாழ்வில் நிறைவேற, அப்பியாசப்படுத்த, பெற்றுக்கொள்ள, அடைய, தேவனுக்கு கீழ்ப்பிடித்து நடக்க விரும்ப வேண்டும். முதலில் நீங்கள் அவரோடு விரும்பினால் அது அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். இணைஞ்சுதாங்க இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இணைதல் என்பது அவரோடு மட்டும்தான் இணைய முடியும். உலகத்தாரும் இணைந்து அவரோடு எப்படி இணைய முடியும்? உலகத்தில் தான் வாழ்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. உலகம் நம்மளுக்குள் வந்து விடக்கூடாது, நாம் உலகத்திற்குள் போய்விடக்கூடாது. அவர்கள் வாழ்க்கை வேறு, நம் வாழ்க்கை வேறு. அவங்க சிந்தனை வேறு, நம் சிந்தனை வேறு. அவருடைய பேச்சு வேறு, நம் பேச்சு வேறு. பேர் விருத்தி நீங்கள் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அவரோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதுக்கு அர்த்தமாகும். அவர் காட்டும் வழியில் நடந்தால் மட்டுமே அவற்றை நிறைவேற்ற முடியும், அடைய முடியும். உங்களை குறித்த கோல் அதை நிறைவேற்ற நீங்கள் செய்ய வேண்டியது இதன் மீது மட்டுமே உங்கள் கண் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டியது அவர் என்ன செய்வார், செய்வாரா மாட்டாரா, இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா, அவருக்கே யோசனை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. அவர் செய்ய வேண்டியதை அந்தந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார், இன்னும் செய்வார். பிரசங்கி 3:11. இப்படி ஏதாவது நமக்கு வசனம் உண்டா? நம்மளை பற்றி சொல்லி இருக்கிறதா? நமக்கு இப்படி ஒரு சாட்சி கர்த்தரிடமிருந்து வர வேண்டும். நம்முடைய மனது சாட்சியிட வேண்டும். 3வது ஸ்டெப், இவைகளை செய்ய விடாமல், கீழ்ப்படிய விடாமல், புரிந்து கொள்ள முடியாமல் நமது சிந்தையை ஒரு எதிர் சக்தி கட்டி வைத்திருக்கிறது. உலகத்தையே பார்க்க தூண்டுகிறது. அவன்லாம் பாரு எப்படி முன்னேறிட்டு இருக்கான், அவன் என்னைக்கே ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வர்றான், அவன் பிள்ளைங்க பாரு எவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறது. இப்படி நம்மளை உலகத்தை இந்த சாக்லேட் கொடுத்து பிள்ளைகளை இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டே இருக்கும். இதை முற்றிலும் ஒழித்து அழித்தால் மட்டுமே நம்மால் நமக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை பெற முடியும், அந்த கோலை நிறைவேற்ற முடியும். இந்த எதிர் சக்தி எங்கேயோ வேலை செய்யவில்லைங்க, நம் மனதில் செய்கிறது. நம் மனம் நம் சிந்தை ஒரு போர்க்களம்.
இந்த எதிர் சக்தி இரும்பினால் கட்டப்பட்ட கோட்டை போல பெரிய பெரிய கோட்டை சுவர்களை எழுப்பி அதிலிருந்து நாம் வெளியே வர முடியாமல் செய்திருக்கிறது. இது முதலில் நமக்கு புரிய வேண்டும். ஏன் வெற்றி வாழ்வு இல்லை? ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை? ஏன் எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறை, நோய், வியாதி, ஒரு இருள் சூழ்ந்த நிலை? ஏன் பயப்படுகிறோம்? ஏன் சந்தேகப்படுகிறோம்? ஆண்டவரோடு அன்பில் அவரை ரீச் பண்ண முடியாமல் ஏதோ ஒருவித பய உணர்ச்சியோடு அச்சத்தோடவே தேடுகிறோம். காரணம் என்ன? இந்த அரண்கள். இது முற்றிலுமாக தரைமட்டமாக்க வேண்டும். என்னால் முடியாது, நான் ஜெபித்தா நடக்காது, என் ஜெபத்தில் வல்லமை இல்லை, நான் தானே இத்தனை தவறுகள் செய்திருக்கிறேன், எப்படி என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார்? என்னையே எனக்கு பிடிக்கல, ஒரு நாள் நேரமே எழுந்து ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன், அடுத்த நாள் தடாலடியாக விழுந்து விடுகிறேன். இது என்ன பொழப்பு என்று இருக்கிறது. இது உங்களை பற்றிய அரண். வெளியே நான் எத்தனை உதவி செஞ்சேன், எப்படியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சேன், இன்றைக்கி நான் இருக்கும்போது திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய இதெல்லாம் பறித்து கொண்டார்கள், எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனுக்கு அவர்களே தடையாக இருக்கிறாங்க, இத்தனைக்கு எனக்கு நண்பர்கள், இப்படி வெளியில் இருக்கக்கூடியதெல்லாம் குப்பைகள். இத்தனை கோட்டை சுவர்களும் உங்களை கொண்டே சாத்தான் கட்டி வைத்துள்ளான். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசம் வந்தது, அவர்களிடம் அங்கு 7 ஜாதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுங்கள், இல்லை என்றால் அவரிடம் நீங்கள் கற்றுக்கொண்டு என்னை விட்டு விலகி போக சந்தர்ப்பங்கள் உண்டு என்று எச்சரித்தார் கர்த்தர் மோசேயின் மூலமாக. இவர்கள் அந்த 7 ஜாதிகளை ஏத்தியர், கிர்காசியர், எபூசியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் முற்றிலுமாக அழிக்காமல் நிர்மூலமாக்காமல் விட்டு வைத்தார்கள். பின் நாட்களில் இவரிடம் கற்றுக்கொண்டு இவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு தேவனை விட்டு விலகி போனார்கள், எதிரியின் கையில் அகப்பட்டார்கள், ஆலயம் இடிபட்டது, அடிமைகளானார்கள். அதே போலத்தான் இந்த 7 ஜாதியை போல் நாம் கட்டி வைத்திருக்கிற இந்த கோட்டை நிர்மூலமாக்க வேண்டும். எப்படி? இதற்கு ஒரு போராயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யோசுவா 6ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். எரிகோ கோட்டை எப்படி இழுந்து தரைமட்டமானது வாசியுங்கள். அப்படித்தான். அந்த ஆயுதம் மாம்சத்திற்கேற்ற ஆயுதம் அல்ல, அதாவது உலக பிரகாரமான ஆயுதம் அல்ல. தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தத்தின் மகிமை, இந்த 3ஐயும் கையில் எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 - 18 வரை அந்த ஆயுதங்களின் பெயர்களும் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. வாசியுங்கள். நாம் தான் ஒரு முயற்சி எடுத்து வாசிக்க வேண்டும். குழந்தை கூட புரிந்து கொள்ளும், அவ்வளவு எளிமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சாத்தான் உங்களை கொண்டே கைட்டு வைத்துள்ள அந்த கோட்டைகளை தரைமட்டமாக்குங்கள். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17 - 21 வரை தயவு செய்து வாசியுங்கள். இதுதான் யுத்த முறை. அலங்கம் கட்டுகிறார்கள். இடிபட்ட அலங்கத்தை நெகேமியா வந்து கட்டுகிறான், ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து கட்டுகிறான். இதற்கு எதிர்ப்பு எங்கேயுமே எதிர்ப்பு உண்டுங்க. எனக்கு மட்டும்தான் என்று யோசிக்காதீர்கள். உயிர் ஜீவன் நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் யாவருக்கும் எதிர்ப்பு உண்டு. அலங்கம் கட்டுகிறார்கள். ஒரு கையில் கரண்டியை பிடித்திருக்கிறார்கள், மறு கையிலே ஆயுதம். வேலை நடந்து கொண்டிருக்கும் போது எதிரி வந்தால் தாக்குவதற்கு. இதன் பொருள் என்ன? நீங்கள் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். நான் இந்த கோட்டைகளை தினமும் 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 தகர்த்து எறிவேன், தினமும் இனி ஆவியானவர் நடத்துகிறபடி நடப்பேன். சத்தியம் அறிய சத்தியம் அறியத்தான் என்னை விடுதலை ஆக்கும், நான் விடுதலை ஆவேன். கோட்டையை விட்டு வெளியே வந்து விட்டேன், மனதிலிருந்து நான் வந்து விட்டேன், எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்கள். நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்கிறது வேதம். ஒரு கையில் உங்களது ஆவிக்குரிய வாழ்வை கட்டுங்கள், மறுகையில் கட்டப்பட்ட கோட்டைகளை இடியுங்கள். பிசாசு உங்களது எல்லையை விட்டு ஓட செய்ய வேண்டும். எப்படி? யாக்கோபின் மேலும் ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசியுங்கள். நான் சொன்ன வசனங்களை எல்லாம் ஒரு நோட்புக்கில் எழுதி வைத்து அதை வாசித்து இந்த செய்தியோடு இணைத்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அதிகாலை ஜெபம், தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டும். உறுதி இருக்க வேண்டும். ஒன்றுமே நடக்காது, அப்போ தான் உறுதி இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது எதையோ பார்த்து இல்லைங்க, தரிசனம் கண்டு இல்லைங்க, அடையாளம் காட்டி இல்லைங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கிறது. அப்போ நம்புகிறீர்கள் அல்லவா? அதுதான் விசுவாசம். இதை ஆண்டவர் கனப்படுத்துவார். வசனத்தை தியானித்தல், இரத்தத்தின் மகிமையை பேசுதல், இயேசுவை நாமத்தில் மகத்துவங்களை பேசுதல், துதித்தல், ஸ்தோத்திரித்தல், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுங்கள். அடுத்து இதையெல்லாம் செய்து விட்டு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்பது? அவன் ஒரு ஆளாக வந்தால் வெளியே தள்ளி கதவை பூட்டி விடலாம். ஆம், அவன் கொண்டு வரும் பொய், சந்தேகம், முதலில் சொல்லியிருந்தேனே அந்த காரியங்கள் உள்ளே உங்களை கொண்டே கட்டுனானே, அவைகளை எல்லாம் நம்பாதீர்கள், வெளியே தூக்கி எறியுங்கள். இதை தினமும் செய்யணுங்க. யோபு 22, 28 சொல்வது போல, இப்போது நீங்கள் ஒரு காரியம் செய்ய நிர்ணயம் பண்ணினால் அது வாய்க்கும்.
உங்கள் எல்லை விட்டே அவன் போய்விட்டான். நீங்கள் ஆவிக்குரிய கோட்டையை கட்டி இருக்கிறீர்கள். நேற்றற்ற செய்தி இன்றைய செய்தி இணைத்து வாசித்து பாருங்கள். கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்கள். உங்கள் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அதாவது இது எப்படி செய்வது, ஒரு வேலை எடுத்துக்கொண்டால் இது எப்படி செய்வது என்பதும், தடை எது என்பதும், எப்படி நீக்குவது என்பதும் தெள்ள தெளிவாக உங்களுக்கு இப்பொழுது புரியும். இப்போது ஒரு அற்புதமான ஆவியின் கோட்டை, நம்பிக்கை, சமாதானம், சந்தோஷம், காத்திருக்குதல். நீங்கள் யார், என்ன பலன், பலவீனம் என்ன, எப்படி பிசாசின் கிரியை அழிப்பது எல்லாம் தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய சந்தோஷம், சமாதானம் வெளியிலிருந்து அல்லங்க, உள்ளிருந்து வெளியில் வரணும். உள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியில் வரணும். அது யாரோ கொண்டு வந்து கொடுப்பதல்ல, பொருளினால் வருவதல்ல, பணத்தினால் வருவதல்ல, புகழினால் வருவதல்ல. உள்ளுக்குள் இருந்து நம்பிக்கையினால், இயேசு உங்களோடு இருப்பதினால், அவர் எனக்கு சகலத்தை செய்வார் என்பதனால், அவருடைய வாக்கினுடைய ஒரு விசுவாசத்தினால் உள்ளே இருந்து பொங்கி பொங்கி வரும். எப்படி வெற்றி எடுப்பது சகலமும் தெளிவாக உங்களுக்கு இப்பொழுது புரியும். இதுவரை உங்களது வாழ்வை கண்டவர்கள் சொல்லுவார்கள், கேட்பார்கள், எப்படி இவ்வளோ பொறுமையாக, அமைதியாக, சாந்தமாக இருக்க உங்களால் முடிகிறது? எப்படி நிதானமாக செயல்படுகிறீர்கள்? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குதே எப்படி? நீங்கள் ஜெபித்தா நடக்குது எப்படி? கேட்பார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், இடிப்பது எப்படி, கட்டுவது எப்படி என்று. ஜெபிக்கலாம். தகப்பனே, எனக்குள்ளே கட்டப்பட்ட எதிரியின் கோட்டையை இடித்து நிர்மூலமாக்கி ஆவியின் கோட்டையை, வாழ்வின் கோட்டையை கட்டுகிறது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். நன்றி. ஆகிலும் இதில் தடுமாறாது, ஓய்ந்து உட்காராமல் தொடர்ந்து செல்ல உமது மாறாத கிருபையை தாருமையா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இனி என்னை எந்த எதிர் வல்லமையை உட்கார வைக்க முடியாது. கையில் சரிவாத வேர்க்கத்தை எடுத்துக்கொண்டேன். வேண்டாத வேலை இடிப்பேன், தேவையானதும் அவசியமானதை கட்டுவேன், தொடர்ந்து செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.